29/7/2026 உண்டான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். தனலட்சுமி டிஎல் 63 உண்டான கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நேற்றைக்கு பாருங்கள், நம்ம கொடுத்தது சி போர்டு நம்பர் மிஸ் ஆகி போச்சு. 6க்கு திருப்பி அடித்தா 9 வரும்னு சொல்லியிருந்தேன். இல்லை, 5க்கு 0ன்னு சொல்லி வச்சுட்டாங்க. சி போர்டில் 0, பி போர்டில் 5 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டுக்கு நம்ம 4 நம்பர் கொடுத்தோம், அது வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் டபுள்ஸ் இறங்கிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. டபுள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன், இதுலேருந்தே நம்பர்கள் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 2 நம்பர் 3 நம்பர் வரலான்னு. 5-0ங்கிறது அப்படியே வந்திருக்கு. 5-0வும் வந்திருக்குது, டபுள்ஸ் 5ம் வந்திருக்குது. 0 தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டோம், 0 அல்லது 5. சரிங்களா? டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக வந்திருக்குது. நாளைக்கும் வரலாம் அப்படின்னு தான், அதே மாதிரி வந்திருக்குது. இந்த 9 பார்த்தீங்கன்னா 9-5-5-0ன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்குது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இருந்தாலும் நம்ம 6-3-5-0ன்னு சொல்லி ஒரு 4Dயில் செட் வச்சுருக்கோம். இங்கே பாக்ஸும் வச்சுருக்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நம்மளுக்கு இந்த 6 பூரா டி போல் வச்சுருந்தேன். 6 திருப்பினா 9 வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த 9ங்கிறது வெளியே 6 திருப்பி 9ஆக கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 நம்பர் தான் மிஸ்ஸு. 6க்கு பதிலாக 9, 3க்கு பதிலாக 5, அவ்வளோதான். 4D கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு எப்படி வருது என்னென்னு பார்த்துடலாம். நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வருமா? நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் வரலாம். வந்துச்சுன்னா 4ஆம் நம்பர் அதிகபட்சமாக வரணும். சரிங்களா? 4-1ங்கிறது அதிகபட்சமாக வரலாம். 6-1 வரலாம். சரிங்களா? 2ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? பார்க்கலாம் இப்படி வருதுன்ட்டு. இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் 4-8. சரிங்களா? 4ஆம் நம்பர் அதுக்கு தான் சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக கொடுத்துருக்குறேன். 4ம் வரலாம், அதுக்கு பவர் 9ம் வரலாம். அது எது வருதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது. சரிங்களா? ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8 சப்போர்ட்டுக்கு 0 அல்லது 5 வரணும். சரிங்களா? 4 பொறுத்த 4 வரலன்னா 9ஆம் நம்பர் வந்துடணும். சரிங்களா? 8 வரலன்னா 3ஆம் நம்பர் வந்துடணும். 0 வரலன்னா 5. ஆனால் 0-5ம் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 டபுள்ஸாகவே அடித்தாலும் திரும்பவும் டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ கூட அடிக்கலாம், சொல்ல முடியாது. சரிங்களா? நம்ம 5 இதில் கொடுக்கல. இருந்தாலும் இங்கே 0-5ன்றது அப்படியே டபுள்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா 0 டபுள்ஸாக வந்துடணும். சரிங்களா? அதை நான் சொல்கிறேன். சரிங்களா? 0 கூட டபுள்ஸாக வரலாம். அப்படி வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சமாக சொல்லப்போனால் பிசியில் தான் வரும். சரிங்களா? பி போர்டு 0 வச்சுருக்குறோம். 5 எங்கே வேணாலும் வரலாம். ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் ஒரு 4 நம்பருங்க. ஏ போர்டில் மட்டும் நம்ம சொல்கிறது. சி போர்ட்லேயும் அதே மாதிரி 4 நம்பர் வந்துடும். ஊடையில் இருக்க நம்பர் வந்து ஒரு கான்செப்டாக உட்காந்துரும். சரிங்களா? அதுதான் நம்ம சொல்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7-2 அல்லது 9-4. சரிங்களா? 7-2 ஒரே நம்பர் தான், 9-4 ஒரே நம்பர் தான். ஏதாவது ஒன்று உட்காரணும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும். பி போர்டில் 4 அல்லது 0 உட்காரணும். சரிங்களா? 4 அல்லது 0. அப்படி இல்லைன்னா இந்த 2ஆம் நம்பர் பி போர்டுக்கு வந்துடணும். சரிங்களா? 2ஆம் நம்பர் பி போர்டுக்கு வந்துடணும். நான் இங்கே எழுதி காட்டிடுறேன். சி போர்டை பொறுத்தவரைக்கும் 8-1-5-3 தான். சரிங்களா? திரும்பியும் 0 சி போர்டுக்கு வந்தால் டபுள்ஸாக வந்தால் வரலாம். சரிங்களா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 70, 47, 78, 12, 12ங்கிற ஒரு நம்பரு பார்த்திங்கன்னா திருப்பியும் 0 வந்தால் இந்த நம்பர் கூட வரலாம். 12, 120 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் 1 பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு தான் வரணும். அதனால் இல்லைன்னா 1 வந்து டி போர்டுக்கு போயிடணும். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணிக்கணும். சரிங்களா? டபுள்ஸ் வந்தால் 4-2-6 மெயின் டார்கெட்டு. 3ஆம் நம்பரும் கணக்கில் இருக்குது. 3க்கு பவர் 8. சரிங்களா? கொஞ்சம் இதாக இருக்குன்னு பார்க்காதீங்க. 3க்கு பவர் கீழே இருக்கிறது எப்போவுமே பவர் நம்பர் இருக்கும். 2Dயை பொறுத்த வரைக்கும் 70, 47, 78, 12, 05, 25, 51, 95. நம்ம சி போர்டுக்கும் நம்ம 2ஆம் நம்பர் கொடுக்கலாம். ஏன்னா 12ங்கிறது 51 இருக்குது. ஒரு வேளை 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா பாருங்கள், உங்கள் கணக்கில் இருக்குதா பாருங்கள். ஏன்னா எனக்கு 2 வந்து சி போர்டுக்கு அதிகபட்சம் வருமாங்கிறது ஒரு சின்ன டவுட்டில் தான் இருக்குது. ஏன்னா 2 பொறுத்த வரைக்கும் டி போர்டுக்கு போகலாம்னு ஒரு இது இருக்குது. டி போர்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம். சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 470, 708, 478, 978, 423, 251, 205, 170, 205, 2705. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் 05. சரிங்களா? 05, 705,
27 05 29 51 19 25 சரிங்களா 0245 சரிங்களா. இதுதான் நாளைக்கு வரக்கூடிய நம்பர்கள். உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள், வந்துச்சுன்னா பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம், வேறு ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் மாற்றி ப்ளே பண்ணி பாருங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திப்போம். மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லி ஒரு வின்னிங் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சொல்கிறத பார்த்து உங்களுக்கும் ஒரு ஐடியா பண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா வின்னிங் வரும். நாளைக்கு நல்ல கெஸ்டிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.